இப்போ நீங்க வந்து பிகினரா இருந்துகிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிங் லைட்ட தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்காகவோ அல்லது யூடியூப்காகவோ அல்லது அதர் சோசியல் மீடியாக்காகவோ நீங்க வந்து வீடியோவை ஷூட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருப்பீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரிங் லைட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா உங்களுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க வந்து பிகினரா வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ரிங் லைட் வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, இந்த ரிங் லைட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டேன். அன்பாக்சிங் பண்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன் அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து பாருங்க நான் வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டேன். அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கு, அது என்ன ரிங் லைட் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அந்த ரிங் லைட்டை எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அன்பாக்சிங்லாம் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ இந்த ரிங் லைட் வந்து பாருங்க பெருசா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பேக் வந்து இருக்கும். இந்த பேக்குக்குள்ள தான் ரிங் லைட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். பேக் வந்து சூப்பரா இருக்கும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிடெக் ரிங் லைட் வந்து இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து பாருங்க 18 இன்ச் ரிங் லைட், 18 இன்ச் ரிங் லைட். இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிங் லைட் சொல்லலாம். இதை விட ஸ்மாலான ரிங் லைட்லாம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்காது. இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா வந்து இருக்காது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் பேக் ஷேப் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுலயே வந்து பாருங்க மாடல்ஸ் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும். இது வந்து பக்கத்துல இருக்கும். இன்னொரு ரிங் லைட்ல டிஜிடெக்லயே தான் அந்த மாடல், அதுவும் நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க பேக் சைடுல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை பயன்படுத்தி நம்ம ஆன் பண்றதா இருக்கட்டும் ஆஃப் பண்றதா இருக்கட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டைரக்டா நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது நம்ம லைன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த லைட்டை வந்து எரிய வச்சுக்கலாம். அதுக்காக கேபிள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த பேக்ல இப்படி ஒரு கவரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த கவர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கீழே கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிடெக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க படிச்சு நீங்க உள்ள இருக்கிறது எல்லா ஃபீச்சரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா டீடைலும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல. நீங்க எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது போல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல நம்ம வந்து மொபைல்ல நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்காக இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ அது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிங் லைட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிட் பண்றது சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதுலயே வந்து பாருங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ரிங் லைட் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டாண்டும் வந்து வந்துடும். டிஜிடெக்கோட ஸ்டாண்ட் வந்து வந்துடும். இந்த ஸ்டாண்டும் பவர்ஃபுல்லான ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டான ஸ்டாண்டு, பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த லைட்டுக்கு நம்ம வந்து லைனை கனெக்ட் பண்றதுக்காக கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கேபிள் வந்து லென்த்தா இருக்கு. இந்த கேபிள் நம்ம டைரக்டா வந்து நம்ம ரிங் லைட்டோட செருகி நம்ம வந்து இந்த லைட்டை வந்து எரிய வச்சுக்கலாம். இப்போ கேபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தாவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்க வந்து லாங்கா வச்சுட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ரிங் லைட் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். கேபிள் வந்து உங்களுக்கு லென்த்தா வந்து வந்துடும். இப்போ இதுல கொடுத்துருக்கக்கூடிய பொருளே ஒரு பெஸ்ட்டான பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ரிங் லைட்டை லாங்ல வச்சுட்டு கூட நீங்க இந்த ரிமோட்டை வச்சு நீங்க வந்து இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆன் பண்றதா இருக்கட்டும் ஆஃப் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து டவுன் பண்றதா இருக்கட்டும், இந்த ரிமோட்டை வச்சு நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு டைமும் நம்ம அங்க போயிட்டு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்விட்சை வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம வந்து இந்த ரிமோட் இருக்கும்போது நீங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி அட்டாச் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டரி வராது. அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி நீங்க வந்து வாங்கி போட்டுக்கோங்க. ஸ்மால் பேட்டரி தான், சின்னதா இருக்கும். இப்போ நம்ம இந்த ரிங் லைட்டை எப்படி நம்ம ஃபிட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து ஸ்டாண்டு இது வந்து ஃபர்ஸ்ட் அடியில் இருக்கக்கூடிய இந்த லாக்கை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. எடுத்துட்டு ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி வந்து நீங்க விரிக்கலாம். இப்படி விரிச்சு நீங்க மேலே இழுத்து விட்டுருங்க. இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். இப்போ நீங்க கீழே வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்க லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ண இருக்கிறத லாக் வந்து பண்ணிடுறேன். இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க இப்போ வந்து பாருங்க இந்த லாக் வந்து நம்ம எடுத்துட்டு இப்போ இன்னும் உங்களுக்கு எவ்வளவு ஹைட் தேவைப்படுதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் எடுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஓகே, அது என்ன தெரியும். இது வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு ஹைட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் இவ்வளவு ஹைட்டுக்கு தான் நம்ம வந்து ரிங் லைட்டை கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஹைட்டா வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, நான் வந்து இன்னுமே டவுன் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து எப்பவுமே லைட் வந்து வச்சு ஷூட் பண்ணுவோம். ஓகே, இப்படி வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிங் லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம்.
ஓகே, இப்போ நீங்க வந்து ரிங் லைட்டை எடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து நீங்க லூஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு லூஸ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ லூஸ் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இதுக்கேத்த மாரி வச்சுக்கோங்க. இது போல நீங்க வந்து லூஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குடுத்துருப்பாங்க. டைட் பண்றதுக்காக குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஹோல்ஸ்ல இத வந்து நீங்க வந்து நுழைச்சிருங்க. அதாவது செருகிடுங்க. இப்போ நான் வந்து செருகிடுறேன். இப்போ செருகிட்டேன். இப்போ செருகிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ ரிங் லைட் பேக் சைடுல வந்து இப்படி வந்து குடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இத வந்து இதுல வச்சு நீங்க வந்து டைட் பண்ணிரலாம். இது வந்து ஒவ்வொரு ரிங் லைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி குடுத்திருப்பாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய ரிங் லைட்ல வேற மாதிரி கூட இத டைட் பண்ற மெத்தட் வந்து குடுத்திருக்கலாம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு ரிங் லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ நான் வந்து டைட் வந்து பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ ரிங் லைட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து நின்றுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நின்றுச்சு. ஓகே, இப்போ வந்து ரிங் லைட் வந்து நம்ம இப்படி திருப்பிப்போம். இப்போ ரிங் லைட் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஹைட் வந்து நான் கம்மி பண்ணிக்க போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரிங் லைட் ஹைட் வந்து கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லூஸ் பண்ணிருக்கல. இது வந்து இப்போ லைட் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி வந்து நீங்க வளைக்கணுமோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ரிங் லைட் வந்து நீங்க வளைச்சிக்கலாம். இப்போ நீங்க வளைச்சிட்டு தேவையான மாதிரி நீங்க வச்சுட்டு நீங்க வந்து இதை டைட் பண்ணிருங்க. இப்போ வந்து இதை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரிங் லைட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அப்படி நின்றும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இதுல வந்து நீங்க மொபைலை ஹோல்ட் பண்ணி நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணுவீங்க. இப்போ அதுக்காக வந்து பாருங்க ஹோல்ட் பண்ற மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்படி வந்து இருக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க லூஸ் பண்ணிருங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லூஸ் பண்ணிருங்க. லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது வந்து பாருங்க, இப்போ எல்லா சைடும் டைரக்ஷனும் அதாவது 180 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ரோல் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து உங்களுக்கு இதுல நீங்க வந்து இதுல டைட் பண்ணும்போது இது உங்களுக்கு சூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது வந்து நீங்க கழட்டி எடுத்துருங்க தனியா. இப்போ நான் வந்து இதை கழட்டி எடுத்துடுறேன். ஓகே, இது இந்த மூடியை வந்து தனியாக கழட்டி எடுத்துறேன். அதாவது நம்ம டைட் பண்றதை தனியாக கழட்டி எடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ 180 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்க வந்து டைட் பண்ணிடுங்க. இதுல வந்து நீங்க கரெக்டா இப்படி வச்சு திருக்கிறதுக்கு எப்படி வாட்டமா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுட்டு நீங்க வந்து இதை டைட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஹோல்ஸ்ல நீங்க வந்து வச்சு திருக்குறீங்களோ செட் பண்ணுமோ இப்போ அந்த ஹோல்ஸ்ல வந்து நீங்க வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டைட் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க இதை லூஸ் பண்ணும்போது இப்போ 180 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரோல் ஆகும். ஓகே, இப்போ பேக் சைடில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிட்ட பிறகு இது வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் இந்த பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டைட் வந்து பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வளைச்சிக்கலாம். இப்படி வந்து பேக் சைடில் வளைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி வளைச்சிக்கலாம். மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்காக ஒரு மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நீங்க இது போல ஹோல்ட் பண்ணி நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அருமையா நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து இதை நீங்க லூஸ் பண்ணிட்டு நீங்க பேக் சைடில் வச்சுட்டு நீங்க இப்படியும் வந்து வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இது போல வந்து ஃப்ரண்ட் சைட்லயே வச்சு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடுல வந்து ரொட்டேட் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ரிங் லைட்டை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த லைட்டை வந்து நம்ம எரிய வச்சிருவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா இந்த லைட் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து இதுக்கான கனெக்ட் பண்ற ஒயர் வந்து லென்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஜிடெக் ரிங் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர். இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு மற்ற ரிங் லைட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஏசி அடாப்டர் அப்படின்றது தனியா வந்து இருக்கும். அது நம்ம லேப்டாப்லாம் சார்ஜ் போடுவோம் அந்த மாதிரி சார்ஜ் வர மாதிரி இருக்கும். நம்ம செருகிட்ட பிறகு அதுல வந்து நம்ம சேஃப்டியா வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டிஜிடெக்ல வந்து நம்ம டைரக்டா வந்து லைன் கனெக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இருந்தாலும் அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் பக்காவா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா செருகிட்ட பிறகு லைட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து இங்க இன்னும் நம்ம ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணல. இப்போ நான் வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது அதோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டிஜிடெக் ரிங் லைட்டோட வெளிச்சம். ஓகே, இப்போ வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிமோட்டை பயன்படுத்தி நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆஃப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். ஆன் பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆயிடும். நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட இந்த ரிமோட்டை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல வந்து செலக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ இது போல உங்களுக்கு வந்து அந்த மோடு வந்து மாறும். லைட் மோடு வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஒயிட் இது போல வந்து பாத்தீங்கன்னா மாறும்.
இது போல் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து டைரக்ட் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம இந்த இதை நம்ம திருகி நம்ம வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட, அதாவது வெளிச்சத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து ரிமோட்டை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா திருகி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் லைட்டோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லைட்டோட பேக் சைடில் 2 USB வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய ஃபேஸை வந்து நான் காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இது போல நீங்க வந்து வச்சுட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இது போல வச்சுட்டு நீங்க வந்து அழகா இந்த ரிங் லைட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். அது என்ன தெரியும், இந்த ரிங் லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இந்த ரிங் லைட் செட்டப் வந்து நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரிங் லைட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நான் வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த ரிங் லைட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2வது ரிங் லைட். நான் வந்து ஆல்ரெடி டிஜிடெக்லேயே இதே ரிங் லைட் வந்து இப்போ நான் பயன்படுத்தியிருந்தேன். பட் அந்த ரிங் லைட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து மறுபடியும் இதே ரிங் லைட் வந்து நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து நான் அன்பாக்சிங் பண்ண உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ரிங் லைட் பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒசாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் வந்து வாங்கினேன். பட் அது இருந்தாலும் அது நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ரிங் லைட் தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு வெளிச்சம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கல. இதை விட கொஞ்சம் கம்மின்னு கூட சொல்லலாம் ஒசாக்கா அப்படின்ற ரிங் லைட். இது போல நிறைய ரிங் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து மாறும். ஆனா டிஜிடெக் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோ பண்றதா இருக்கட்டும், அது யூடியூப்ல நீங்க வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட் வந்து பெட்டரா இருக்கும். இப்போ நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இது போல நிறைய சோசியல் மீடியா ரன் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட் தான் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. இதை தாண்டி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் வேற லைட்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு பெட்டரான லைட்னு கூட சொல்லலாம். ஆனா நிறைய பேர் இந்த லைட் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.